ஐயோ ஐயோ எல்லாம் இப்படி தூங்குறாளுகளே. நீ வாய் மூடு. நீ இவ்வளவு நேரம் எங்க போன? ஐயோ சோட்டா குட்டி அப்படி என்ன கிட்ட தாவறா? இப்ப பாரு சமாளிக்கிறத. ஏக்கோ வந்துட்டு இருந்தேங்க. வர வழியில ஒரு பால்காரன் வலிக்கு விழுந்துட்டான். அவனை தூக்கி விட்டு வந்தேங்க. ஐயோ இவன் நம்மள போல. இன்னொரு பொய் சொல்லலாமா? இங்க பாரு, எல்லாரும் காலையில 8 மணிக்கு வேலைக்கு வந்தா வாங்க, இல்லனா வீட்ல இருந்துருங்க. சும்மா வந்து இங்க படுத்து தூங்குறத சமந்தறாங்க. ஐயோ இவ வேற நேரம் தெரியாம அசந்து தூங்குறா இங்க வந்து. ஏக்கா உங்க கண்ணு முன்னாடியே பாருக்கா இவன் எப்படி தூங்குறான்னு. இந்த சடலக்கா இதே தக்க வேலை எப்ப பார்த்தாலும் 100 நாள் வேலையில வந்து தூங்கிக்கிட்டே தக்கா இருக்கா. இங்க வந்து தூங்குறதுக்கு கவர்மெண்ட்ல உங்களுக்கு சம்பளம் தராங்களா? என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா? அவளை எழுப்புடுங்க. எழுப்புடுனா அட்டை தர மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். காலையில 8 மணிக்கு வேலைக்கு வாங்க, கையெழுத்து போட்டுட்டு நான் அட்டை எப்ப தருவனோ அது வரைக்கும் இருந்துதான் போகணும். சும்மா அட்டையை கொடுத்துட்டு வீட்டுல போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஸ்ட்ரிக்டா சொல்லிவிட்டேன். இங்க பாருங்க பெரியவரே, உங்களுக்கு கூடவா அறிவில்லை? வந்த உடனேயுமே சாப்பாட்டை திறந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் யாரு செய்வா? இங்கே பாரு பாப்பா, சாப்பிட்றது கூட கவர்மெண்ட்டில் திட்டுறாங்களா? காலையில் 8 மணிக்கெலாம் வந்து கையெழுத்து போடணும் அது இதுங்கிற. அப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையை முடிக்க வேணாமா? லவா லவான்னு பாவம் அவருக்கு வயலுக்கும் போயிட்டு இங்கேயும் ஓடியாடுறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க வந்தா வேலையை மட்டும்தான் பார்க்கணும், சரியா? சத்த நேரம் அந்த நிழல்ல உட்காருறது, படுக்கிறது, தூங்குறது, செல்லு நோண்டுறது, இந்த சோறு திங்கிற வேலையெல்லாம் வீட்டோட விட்டுருங்க. விட்டுட்டு வாங்க. இங்க வந்து வேலையை மட்டும்தான் பார்க்கணும். ஏக்கா அப்படி இல்லாத அட்டுழிய மாதிரி பேசுறீங்க? எல்லா ஊர்லயும் நல்லா தான் இருக்கிறாங்க, இங்க மட்டும்தான் அக்கா எதிர்ச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எங்க ஊழியத்தை வாங்குறீங்க? சோத்த எடுத்து மூடி வச்சுட்டு வேலையை பாருங்க. என்னங்க போய் எல்லாம் மண்ணை வெட்டுங்க போங்க. அடிக்காண்டார ஓலி அவன் ஆளும் சட்டையும் மண்டையும் பாரு, இப்படி தும்முள் எடுத்து போய் அலையிறான். ஆனால் நீ என்ன பெருசு, இத்தனை பொம்பளைங்க இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிற. கம்முனு சோத்த தின்னு அவங்க கிடக்குறாங்க. ஏய் சரளா எழுந்திரி. எந்திரிக்கே இல்லையா? போ அவளை எழுப்பி விடுங்க. ஏக்கா நீ வேற இங்க வந்து தூங்கி விட்டு எல்லாத்தையும் மாட்டி விட்டுருக்கிற. எழுந்திரிக்கா. ஏய் அவளாம் சொன்ன கேட்க மாட்டா. இப்ப பாரு ஒரே உதைக்கிறேன் பாரு. ஏய் பிஸ்கால். யாரடி இது தூக்கத்தில் எழுப்புறது? இந்தாங்கடி அவடியவ. ஐயோ எழுதுற பொம்பளை வந்துட்டாலே. ஏய் அம்மா செத்த நேரம் உட்காந்துருந்தேம்மா, அப்படியே கண்ணை அசந்து தூங்கி விட்டேன். ராத்திரி போயிட்டு மாத்திரை முழுங்கினேம்மா, அதான் தூக்கம் வந்துருச்சு. ஏய் சமாளிக்காத. ஒரு புள்ள பெத்து காலேஜ் போகுது, ராத்திரில என்ன வேலையாவும் புரிச்சு விட இங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறவ. ஏடி அழுக்குமுண்ட என்னடி கண்டதா பேசிட்டு இருக்கிறவ? புடிச்சு கூட வேலையை நல்ல இதெல்லாம் கவர்மெண்ட் உனக்கு பேச மாட்டா? வாயை கிழிச்சு போடுவேன். போடி உன் வேலையை பார்த்துக்கிட்டு. ஆளுங்க பாரு எல்லாம் வேலை பார்த்துட்டு நம்ம உயிரை வாங்குது. ஏதோ இவங்க அப்பா விட்டு சம்பளத்தை தர மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாண்டி, நீ எப்ப வந்த? அந்த பையனை பாத்தியா? ஏக்கா நீ எந்த பையல சொல்ற? என்கிட்ட சொல்லு. அவ எந்த பையல பாத்துட்டு இருக்கா? அதாண்டி இந்த சொந்தமா தோட்டம் வச்சிருக்காங்களா சிலுவையோட தம்பி ராபர்ட், அந்த பையல தான் பாத்துட்டு இருக்கா. ஐயோ போட்டு கொடுத்துட்டாலே. என்னது என்னக்கா சொல்ற? சிலுவை தம்பியவா? அட என் குழந்தையா? ஐயோ என்ன இவ குழந்தை? அவங்க கல்யாணமே ஆகல சொன்னா இவன் என்ன ஒரு ப்ராஜெக்டா இருக்குது? என்னடி என்ன கதை போய்கிட்டு இருக்குது? என் குழந்தை இருக்கிறாரு அலையிறடி, என் குழந்தை டாக்டர்டி, நீ ஒரு திருடி. சரி போ காதலுக்கு கண்ணல்னு சொல்லுவாங்க என்னவோ. ஏய் ஹைடி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லடி. அந்த பையன் டாக்டர்னு தெரிஞ்சோன்னே நான் வேலைக்கு வந்துட்டேன் தெரியுமா? அவங்க அண்ணன் வேற கஷ்டப்பட்டு அவரை படிக்க வைக்கிறாங்களாம். எனக்கு அது கேள்விப்பட்டோன்னே எனக்கு பிடிக்கல. அவர் வாழ்க்கையில வேலை, அதனால தான் நான் வந்துட்டேன். என் தக்கத்துக்கு மீறின ஆசை, அதனால நான் ஆசைப்படலடி. அடேங்கப்பா, இன்னைக்கு என்னடி நியாயக்கரியா பேசுறா? வரண்ட சொரண்ட தண்ணடி அலைவ நீயே. ஏக்கா சரியா சொன்ன. அவன் வரண்டதுக்கும் சொரண்டதுக்கு தான் லாக்கி. ஆனா அந்த பயலுக்கு ஒண்ணுன்னா நேத்து முதல்ல பார்த்த உடனே ஒரு உதவி செய்யறாக்கா ஓடி போயிட்டுங்கிறேன். அது சரியா அப்படி போடி சக்கனா என் வீடு ஓட்டனே. என் குழந்தை மேல உனக்கு ஆசையா? இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இனிமே நீ திரும்பி வாழ்ந்தீங்கன்னா நானே என் குழந்தை கையில பிடிச்சி உன்ட கொடுத்துருவேன். ஏய் சீப்போங்கடி, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன்டி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்ப மாட்டாங்களா? இரு அந்த எழுதுற பொம்பளை கூப்பிடுறேன். வீடு திறந்திருக்கு, தம்பி வீட்டுல தான் இருக்கான் போல. தம்பி உடம்பு எதுவும் சரியில்லையாப்பா? தம்பி ஐயோ அண்ணா சாரி, நான் கவனிக்கல. உட்காருங்கண்ணா. உடம்புக்கு எதுவும் முடியலையா? சொல்லுடா, போய் மருந்து வாங்கிட்டு வரேன். ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருங்க, நான் வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க, உட்காருங்க. ராபர்ட் என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஃபீஸ் கட்டிட்டியாப்பா? அண்ணா ஃபீஸ்லாம் கட்டிட்டேன். எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாமும் எழுதிட்டேன். அண்ணா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டா எனக்காக ஒன்று பண்ணுவீங்களாண்ணா? சொல்லுடா, என்ன விஷயம்? அண்ணா நீங்கள் ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாது? எனக்கு ரொம்ப நாளாக ஆசைண்ணா. நான் அம்மா முகத்தை பார்த்ததில்ல. நீ கல்யாணம் பண்ணினா என்னை நல்லா பார்த்துக்குவ, அண்ணியும் என்னை நல்லா பார்த்துக்குவாங்கல்லண்ணா. ஞாபகமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த குறை தெரியாமல் உன்னை வளர்க்கணும்னு நினச்சேன்டா. நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு எல்லா ஏக்கமும் வந்திருக்கும்டா. அண்ணா
அம்மா இருந்தால் கூட என்னை இப்படி வளர்த்துருக்க மாட்டாங்கண்ணா. நான் ஒன்று சொல்கிறேண்ணா, கண்டிப்பாக அண்ணி வரவங்க நல்லவங்கள தானே இருப்பாங்க. அது மட்டும் இல்லைண்ணா, இனிமேல் நான் படித்து முடிச்சிட்டேண்ணா. அண்ணி என்னை பார்த்துக்கலனா கூட பரவாயில்லண்ணா. நான் வந்து உன்னை அப்பப்போ பார்த்துக்குவேன். நான் வேலைக்கு போனால் சம்பாதிப்பேண்ணா. நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கண்ணா. உன் வாழ்க்கை இப்படி போகிறத என்னால் பார்க்க முடியாதுண்ணா. பூப்பா, நீ ரெஸ்ட் எடு. சரியா? அண்ணி போய் சமைக்கிறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கண்ணா. நான் நான் ஒரு நிமிஷம்ண்ணா. என்ன மச்சான், தற்கொலை பண்ணிக்க போயா? என்னாச்சு சொல்லு. மச்சான் ப்ளீஸ்டா, என்னை வந்து ஆறுதல் படுத்தாடியும் பரவாயில்லடா, காமெடி பண்ணாதடா. சரி சரி, சும்மா சும்மா என்ன பிரச்சனை அதை சொல்லு. யாரை தூக்கணும், யாரை தட்டணும் சொல்லு, நண்பன் நான் இருக்கேன். நீ உட்கார்றா முதல்ல. மச்சான், சுஜியோட அப்பா இருக்கார்லடா, சுஜிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காராடா. சூப்பர்ரா. நம்ம கல்யாணத்துக்கு என்னடா பண்ணணும்? திடுது போன அந்த ஆள் கல்யாணத்தை வச்சு நம்ம என்னடா ஃப்ரெண்டுன்ற முறையில் பண்ணுறது? சிரிச்சிட்டேன் மச்சான். மச்சான் விளையாடாதடா, சுஜியை போய் பார்த்தேன்டா. அவங்க வீட்லேயும் யாரும் இல்லை. நான் போகும்போதே அழுதுகிட்டு வந்துச்சுடா. எனக்கே கஷ்டமாக இருக்குடா. அழவே மாட்டாடா, அவ்வளோ போல்டான கேளு. அவள் போய் அழுகிறா. எனக்கே அதான்டா மனசே ஒரு மாதிரி இருக்கு. மச்சான், சுஜியோட அப்பா எவ்வளோ நல்லவர்னு உனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாருடா. மச்சான், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா. சுஜி என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமலே போகட்டும். எங்கள் அப்பா வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன்னு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாருன்னு சொல்கிறாடா. என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிறா, அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனால் அழுதுகிட்டு இருக்கா. சி, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மச்சான், நம்பவே கூடாது. கருமம் கருமம். அதெல்லாம் விட எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்குதா, அந்த ஐசு மாட. உனக்கு என்னப்பா, ஐசு பெரிய பணக்காரி. ஐசு இல்லைனா ஜெனி, ஜெனி இல்லைனா ஐசு. நான் அப்படியா? எனக்கு ஒன்றே ஒன்று, கண்ணு சுஜி மட்டும்தான். நல்ல வேலை ஜெனியே காணோம். ஏன்டா டேய், ஐசு இல்லைனா ஜெனி, ஜெனி இல்லைனா ஐசுங்கிற. இது மட்டும் ஜெனி காதில் விழுந்துச்சு, அவ்வளோதான், உன்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவா. மச்சான், அது உன்னோட சாய்ஸ்டா. ஒன்றை தான் தூக்கி போட்டு பந்தாடுவா. அது இருக்கட்டும், ஏதாவது வழி பண்ணுடா. மச்சான், ஏதோ பூகம்பம் வர மாதிரி சத்தம் கேட்கல. மச்சான், பூகமெல்லாம் இல்லை, நீ தான் இப்போ பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்ட போற. உன் ஆள் வருது. ஹலோ, என்ன சிவா பேச மாட்டியா? அவள்கிட்டலாம் பேச மாட்டேன்னு சொல்டா. பேசாட்டி போ. ஜெனி, சுஜி அவங்க அப்பா பாரு ஜெனி, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேரேஜ் ஆன் ஜெனி. என்ன ஜெனி பண்ணுறது? பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. மச்சான், நீ ஒன்று பண்ணேன், சுஜியை கூட்டிகிட்டு ஓடிடுடா. கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் நாங்கள் இருக்கும்போது நீ என்ன கவலைப்படுற? ஆமாம், அந்த அறிவுக்கிட்ட நாய் பேச்ச கேளு, நீ உருப்பிட்டுருவ. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. ஓடி போயிட்டு என்ன பண்ண போற? கைக்கு செலவுக்கு காசு இருக்கா? 5க்கும் 10க்கும் நீயும் உங்கள் அப்பாவை பிச்சை எடுத்துட்டு இருக்க. இந்த நாயும் அந்த மாதிரி தான். இந்த நாயை நம்பி நானும் ஓடி போனாலும் எனக்கு இதே தான் நிலமை. ஜெனி, கரெக்டாக சொன்ன. மச்சான்னு 5க்கும் 10க்கும் அவங்க அம்மா பட பிச்சை எடுக்கிறான். மச்சான், நீ எந்த பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு, நாளைக்கு வந்து அங்கே காசு வாங்கிக்கிறேன். சரி ஓகே விடு. இப்போ சுஜியோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். சுஜிக்கே தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட போய் நம்ம பேசிடலாம், ஓகேவா? சுஜிக்கு தெரிஞ்சா அப்படிதான் எங்கள் அப்பாவுக்கு தெரிய வேணாம் அப்படி இப்படிம்பா. அப்புறம் எப்படி தான் அந்த விஷயத்த தெரியுது? அவங்க அப்பா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார். ஏன்னா அவர் சுஜிக்காகவே ஆமாம், சுஜியோட உங்கள் அப்பா நல்லவர் தான். உங்கள் அப்பா இருக்கான் பாரு, அன்னைக்கு வந்து என்னை மிரட்டிட்டு போகிறான்டா ஜூஸ் ஷாப்பில். தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி பேசாத. மச்சான், நிஜமா மனசை தொட்டு சொல்லுடா. நீங்கள் 2 பேர் தானடா மீட் பண்ண வந்திருக்கீங்க. அதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நானே ஏற்கனவே மனசு வருத்தத்தோடு இருக்கேன். நீங்கள் ஏன்டா? மச்சான், உனக்கு ஒன்றும் தெரியாது மச்சான். நானும் இவ்வளோ தான் மச்சான் ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கடையில். அந்த நாயும் அங்கே இருந்துருப்பான்ட்டுக்குடா. ஆனால் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காண்டா ஓரமாக நின்று. இவன் ஜூஸ் குடிச்சிட்டு போகிற வரைக்கும் கம்முன்னு இருந்திருக்காண்டா, ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு. இவன் போனதுக்கப்புறம் என்னைய பிடிச்சி திட்டுறான். சிவா, 8 உதச்சேன்னு வச்சுக்கோ. நீனும் அவன் பேசுகிறேன் எங்கள் அப்பாவை. உனக்கு மரியாதை அவ்வளோதான். எந்த அப்பாவும் வந்து பொண்ணு இன்னொருத்தவங்கள ஜூஸ் குடிக்கிறத பார்த்தா அந்த இடத்துல வெட்டி தான் போடுவாங்க. எங்கள் அப்பாவாவது உன்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு, அதுவும் சாஃப்ட் கார்னர் பண்ணியிருக்காரு, பார்த்துக்கோ. அவங்க அப்பா என்ன கிளின்னு கிழிச்சான்டா, சாப்பிட்டு காரணம். தயவு செஞ்சு இவளை எந்திரிச்சு போக சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுவேன். மச்சான், நீங்கள் 2 பேர் இருங்கடா, நான் போகிறேன்டா. கடுப்பு ஏற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, கார்த்திக் நீடா கெட்டி முடிச்சிருவேன். வண்டி விடு, கிளம்பணும். அதெல்லாம் விட முடியாது. எங்கள் அப்பா அவன் சொன்னதுக்கு சரியா போச்சு. இந்த வண்டி நான் எடுத்துட்டு போகிறேன். குடும்பம் மோசம் திருட்டு குடும்பமாக இருப்பீங்களாட்டுக்கடி. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? என் வண்டி உங்கள் ஒப்பன் எடுத்துகிட்டு போறியா? என்னன்னு சொல்லுவேன்? அப்பா திருடிட்டு வந்தேன்ப்பான்னு சொல்லுவியா? வேண்டாம் சிவா, ஒழுங்கா போயிடு. இந்த காயிலங்கடைய வண்டியை நான் என்ன எங்கள் அப்பாட்டே கொடுக்க போகிறேன், இங்கேயே போட்டு வித்துருவேன். ரொம்ப நல்லது ஜெனி. அப்படிதான் நீ பின்னாடி உட்காந்துட்டு பல்ல கட்டிட்டீன்னு வர முடியாதுல, நாளைக்கு சமாதானம் ஆகிட்டீனா. ஹெச்சிப்போ, நீ ஒரு ஆள் உன் பின்னாடி வந்து உட்காந்துட்டு வந்துட்டாலும் அப்படி பல்ல கட்டிட்டு வர. சிப்புடி சித்து, நான் என் மூச்சியை விழிக்காத. அடி பொடி முகம் பாரு.
இவளுக்காக எங்க அம்மா கிட்ட வேற சண்டை போட்டு கிடக்கிறேன். இந்த ஐசு காலத்திலே தாலி கட்ட போயிருவோம் நாட்டுக்கு. கோவம் வருதுப்பா. ஏங்க வந்ததுலேருந்து கத்திட்டே இருக்கீங்க? இப்போ என்னதான் நடந்து போச்சு? இன்னைக்கு நான் கத்துலனா நீ நாளைக்கு ஐயோ அம்மா இப்படி பண்ணிவிட்டாளேன்னு கத்துவடி. ஐயோ என்னன்னு சொல்லியா? சும்மா மறைமுகமாக பேசிக்கிட்டு. புள்ளைய ஒழுங்க மரியாதையா அடக்கி வள. இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் நடக்கிறது வேற. இங்கே பாரு, புள்ளைய அடக்கிறது இருக்கட்டும், காலம் மடக்கிறது இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லு. ஏய் அவ நல்ல ஊர் சுத்துறான். நேத்து பாக்குறேன் ஒரு பையன் கூட ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறா ஜூஸ் கடையில. தெரியுமா? ரெண்டும் அவன் பேசுற வழிமுறைகள் இருக்கு பாரு, சுத்தமா சரியில்லை. ஒரு மாதிரி பேசிட்டு இருக்குதுங்க. பிரின்சிப் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. வந்தானா என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு வை. இல்ல அப்படின்னா அவளை நான் காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ என்னங்க நீங்கள் சொல்கிறது நிஜமா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்கங்க. நீங்கள் எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக கிளம்பியிருப்பாங்கங்க. போய் சொல்லாதீங்க நீங்கள். யாயா நீ அவளை ஜூஸ் கடையில் பார்த்தியா? அங்களையே அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறத விட்டு இங்கே வந்து ஏன் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? நீ மட்டும் அவளுக்கு அப்ப இல்லையான்னு நீ அடக்கேன். இங்க பாரு அவ வருவா. என்ன ஏது யாரு அவன் எங்க போய் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் நீ விசாரிக்கிற. இல்ல அப்படின்னா நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன் பாத்துக்க. புள்ள வானத்தை வந்து குதிச்ச மாதிரி சொல்லிட்டு போறான் பாரு. இவனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. இவன் மட்டும் டாடி கேட்டின்னு நல்ல பேர் வாங்கிக்குவான் பிள்ளைகிட்ட. நான் மட்டும் விசாரிச்சு இப்போ நான் வந்து வாங்கி கட்டிக்கணும் 2 வரட்டும். அவ என்னைய வந்து இந்த கேள்வி குண்டலுக்கு ஆளாக்கிட்டு அவள் பாட்டுக்கு எங்கே ஊர் சுற்றாலும் தெரியல. நானும் கொஞ்சம் அவளை கண்டிக்காமல் இருந்தது வந்து துமுறு அவளுக்கு அதிகமாச்சு. வரட்டும் நிற்க அவ.